ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக நான் ஃபாஸ்ட்டாக நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ப்ரெட் எடுத்துக்கிறேன். ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நான் வீட் ப்ரெட் எடுத்துக்கிறேன். இது மைதா ப்ரெட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட இதுக்கு மைதா நல்லாவும் இருக்கும், ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வீட் ப்ரெட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வீட் ப்ரெட் பார்த்திங்கன்னா கார்னர் இந்த சைடில் உள்ள எதுவுமே நான் கட் பண்ணி வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இது நான் அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த வீட் ப்ரெட் நான் எடுத்து இதை 4 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சைடில் பாலை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் இதுக்கு அதிகமாக தேவைப்படும், அதனால் கொஞ்சம் நிறையவே நான் பால் எடுத்துக்கிறேன். பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூனும் மில்க் பவுடர் 2 ஸ்பூனும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஸ்வீட் கூட இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 12 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் தேவைனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பால் திக்கானோடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாதாம் பருப்புலாம் கொஞ்சம் உடச்சி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரை பேன் எடுத்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா ப்ரெட்டையும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இது ஃபுல்லாகவே நீங்கள் நெய்யிலே பொரிச்சு எடுத்தால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரெட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வரணும். இப்போ இது நார்மலாக ப்ரௌன் ப்ரெட்டாக இருக்கிறனால கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே உங்களுக்கு ரொம்ப ப்ரௌனாக தெரியும். பட் இது கரெக்டான ஒரு பதத்தில் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற எல்லா ப்ரெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரை பண்ண ப்ரெட் எல்லாத்தையும் எடுத்து நான் கொஞ்சம் டிஷ்யூவில் வச்சுட்டேன். இருக்கிற ஆயில்னால் கொஞ்சம் போயிடும். அதனால் இப்போ எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி உடைச்சா அந்த சவுண்ட் வரணும். அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக நான் பொரித்து எடுத்துருக்கேன். இப்போ பொரித்து எடுத்த எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாலை மேலே ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஒரு ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பால் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது ரொம்ப கட்டியாகிடாமல் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். நம்ம பாலை ரொம்ப நம்ம வற்ற வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஏன்னா பாலில் கஸ்டர்ட் பவுடர் மில்க் பவுடர்லாம் ஆட் பண்ணுறதுனால உடனே சீக்கிரமாக இந்த அளவுக்கு கட்டியாக வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே சூப்பராக பண்ணி அசத்திடலாம். ஆனால் இந்த பாலில் நம்ம பொரிச்ச இந்த ப்ரெட்டு கொஞ்சம் நேரம் ஊறணும். அதுதான் மெயினே. அதனால் இந்த ப்ரெட்டு எல்லாமே கவர் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக இந்த பாலை ஊற்றிக்குங்க. இன்னொன்று இந்த ப்ரெட்டை ஃப்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரை தேவையில்லையே, அப்படி நம்ம ஜஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் அதை விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுல தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃப்ரை பண்ணியே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டோஸ்ட் பண்ணுறதுல விட நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுல தான் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க இந்த பிஸ்தா பருப்பு நல்லா மேலே ஃபுல்லாக எல்லா இடமும் படுற அளவுக்கு நான் தூவி வச்சுருக்கேன்.
நான் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்து இதை வந்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப வந்து சாஃப்டாக அந்த பாலில் வந்து ஊறி நிறைய வந்து பால் ஆட் பண்ணணும். இதுக்காக தான் மெயினானது. அதனால் நிறைய பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.